சரி, உற்சாக வணக்கம் தர்ஜினி அவர்களே. உங்களோடு சேர்ந்து இணைந்து படித்தளிக்க இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். பாமலாதிபருக்கும் இணைந்திருக்கிற இளையவர்களுக்கும் பெரியவர்கள் எல்லோருக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்று 15/12/2024 திருவள்ளுவர் ஆண்டு 2055 கார்த்திகை 30ஆம் நாள் துறைசார் வளர்ச்சி ஆண்டு 2024 மனித நேயம் உணர்த்தும் மகத்தான மாதமான டிசம்பர் மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல்: அஞ்சுவதோறும் அரணி ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்ற குரலுடனும், அஞ்சுவதோறும் அரணி ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்ற குரலுடனும் இன்றைய பழமொழி நின்ற வரையில் நெடுஞ்சுவர் விழுந்த அன்று குட்டிச்சுவர் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரை தெய்வம். இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு. அந்த பழமொழிக்கு ஒரு பாட்டு இருக்கு, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம். நாங்க இப்ப எங்கட நிலையில இருந்து இறங்குறோமோ அன்றைக்கு குட்டிச்சுவர் தான். அந்த அதை விளங்கிக் கொள்வோம். இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு நினைக்கிறேன். மழை நிறைய பேர் பிடிக்கும். மழை சம்பந்தமாக இன்றைய தலைப்பு இருக்கிறது. ஒரு வினாடி தரணிகா, மாறி என்றா என்ன? ஓகே. லக்ஷனா, மாறி காலம் என்றா என்ன? தெரியல. நீ சொல்லுவீங்களா? சின்னரீனா மாறி தெரிந்து கொள்வோம். இல்லை, இவர்களை தெரியாம தலைப்புக்குள்ள போக இயலாது. அபிக்கு தெரியுமா மாரி காலம் என்றா என்னண்டு? தமிழுக்கு தெரியுமா மாரி காலம் என்றா என்னண்டு? தமிழ் தெரியுது. அப்ப இளவேனில் காலம் என்றா என்ன தமிழ்? இளவேனில் காலம் இல்ல, இளவேனில் காலம். இளவேனில் காலம். ஓம் என்ன காலம்? துளிர்காலம், வசந்த காலம். இளவேனில் காலத்தென்றலே. சரி, நன்றி. ஆமா, அந்த காலத்தில் இன்று நாங்கள் தலைப்பு மாரி காலம். வாழ்த்துக்கள். மழை காலம். இன்றைய தலைப்புடன் இணைந்து வாசிக்க இருக்கும் எல்லோரையும் அழைத்தபடி இன்றைய தலைப்பு சிறு வயது பருவங்களில் வீட்டில் மாறி மழைக்கால அனுபவங்கள் பற்றித்தான் என்று தலைப்பு. பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களூடாக அவர்களை நன்றியோடு உயிரோட்டுவோம் என இணைத்திருக்கிறார் பாமகவும் தலைப்பு. அவரே தான் எங்களுக்கு தருவார் என்ற ஒரு சிறப்பான தலைப்பு. எல்லாரும் இணைந்திருங்கள். இணைந்து வரிகளை அனுப்பியவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி முதல் வரியுடன் முந்திக் கொள்கிறார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் வரிகளை ஒவ்வொருத்தராக எடுத்து ஒவ்வொருத்தருக்குரியபடியாக படித்துக் கொள்ளலாம். நிச்சயமாக நன்றி. முதலில் இணைந்து கொள்வர் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். பெற்றோரை தெய்வம். மழை பெய்தால் 2 வீட்டிற்கும் நடுவில் முற்றத்தில் தண்ணீர் அதிகமாக இருக்கும். கடுதாசியில் கப்பல் செய்து யாருடையது தாழாமல் ஓடுது என்ற போட்டி. தண்ணீருக்குள் தள்ளியும் வீழ்த்தியும் விடுவார்கள். அந்த வீட்டில் 10 பையன்கள். எங்கள் வீட்டில் 5 பேர். வீட்டு பீரியால் வரும் தண்ணீரில் 4 பக்கமும் ஓடி யார் முழுகுவது என்ற சண்டை. 20 பேருக்கு மேல் வளவு முழுக்க ஓட்டம்தான். மலையை கண்டவுடன் மிதிவடி கட்டை போட்டு நடப்பதும், பிறகு கால் ஈரத்தை துடைத்துவிட்டு கட்டிலின் மேல் ஏறி உட்காருவதிலும் சந்தோஷம்தான். நீச்சிறங்கு வந்துவிடும் என்று அம்மா அடிப்பா என்ற பயம். கறி வேண்ட முடியாது. அம்மாவின் கருவாட்டு கறியும் பருப்பும் சாப்பிட்டதை என்றும் மறக்க முடியாது. அன்று நாம் கூடி மகிழ்ந்த நாட்கள் வரவே வராது என்று இணைத்திருக்கிறார் ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கு நன்றியை கூறி